ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க அப்படி தான் சொல்லுவோம் நம்ம. இப்போ இங்கே பெரியவங்களோட அதிக சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க, சின்னவங்க, டிவி சேனல்ஸ், பிரிண்ட் மீடியா, online.com நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்கண் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்லை, எங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஜென்ரலாக ஒரு ப்ரெஸ் மீட் இருந்தால் ஒரு செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சினிமாவோட செலிப்ரிட்டிஸ் இல்லாமல் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நபரை அழைத்திருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம சினிமாவில் இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஹீரோ சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோ அப்படின்னா நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட சயின்டிஃபிக் அட்வைசர் ஸ்ரீ பொன்ராஜ் சார் இங்கே வந்திருக்காங்க. சொன்ன 15 நிமிஷத்துலேயே சார் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. பார்த்தோன்னே இமீடியட்டாக டேட் கொடுத்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் டைமில் சார் வந்திருக்காங்க அப்படின்னா முதல்ல சாருக்கு என்னோட முதல்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எப்பயுமே அப்துல் கலாம் ஐயா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. எப்பயுமே சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். இன்னைக்கு எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ், எத்தனையோ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்றாங்க. பட் அதையும் தாண்டி சில்ட்ரன்ஸை நோக்கி போயிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் 18 மில்லியன் சில்ட்ரன்ஸை இது வரைக்குமே மீட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டில் எந்த ஒரு லீடர்ஸும் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம முன்னாள் குடியரசு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்துல் கலாம் ஐயாவோட அதிகமாக இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்லை. பட் அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு நபர் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ பொன்ராஜ் சார் தான். ஸோ பொன்ராஜ் சாருக்கு அவரை பற்றி அதிக விஷயமாக அவரோட விஷன், அவரோட நாலேஜ், எப்படி இந்தியாவை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு அவர் கூட 24/7 அவர் கூட இருந்து ட்ரீம் ஒண்டி பண்ணாமல் அது எப்படி ஆக்ஷனாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா எல்லா இடத்துலையும் தேவைப்படுறாங்க. பட் எல்லா இடத்துலையும் கலாம் சார்னால போக முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் பொன்ராஜ் சார் அவரோட விஷன் எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்க்கும்போது ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு இது ஜென்ரலாக ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா எப்படி நம்ம இந்தியன் படம் பார்த்தோம், எப்படி ஜெய்ஹிந்த், எப்படி ரமணா, அந்த மாதிரி இது அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிவிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா படத்துலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்தது. ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் அவங்க பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக இந்த படத்தை அவங்க சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போய் பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஒரு 1 லைனில் சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த ஸ்டேஜில் பார்க்குற இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் அந்த படத்தில் என்ன ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல போனால், தேர் ஆல் ரியல் டைம் சூப்பர் ஹீரோஸ். ஜென்ரலாக சூப்பர் ஹீரோஸ் யாரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர்மேன், பேட்மேன், அவங்களெல்லாம் தான் நம்ம சூப்பர் ஹீரோஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாமே ஒரு சூப்பர் ஹீரோஸாக அதில் இருந்திருக்காங்க. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கம். டாக்டர் கலாம் அவர்கள் சொல்லுவார்கள், உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று. அப்படி திரு KS நாகராஜன் அவர்களுக்கு, ராஜா அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை நனவாக்கத்தான் இந்த புதியதோர் உலகம் செய்வோம் என்ற படத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். சரி, உடனே மீட் பண்ண அப்படின்னா மீட் பண்ண சொன்னார். அவர் சொன்ன விதம் ரொம்ப உண்மையிலே மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்தது. உடனே நான் இந்த தகவலை டாக்டர் கலாம் அவரிடம் சொல்கிறேன் என்று சொன்னேன். அவரிடம் போய் சொன்னேன் டாக்டர் கலாம்கிட்ட. அதாவது லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர், லஞ்சத்தை உன் விரட்ட உன் வீட்டிலிருந்து தொடங்கு என்பதுதான் இந்த தாரக மந்திரம். என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விதான் இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி கேட்கும் பொழுது டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு நாள், நான் சொல்வதை நீங்கள் செய்வீர்களா என்று கேட்டார். நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், இன்றைக்கு இந்தியாவில் 600 மில்லியன் ஹோம்ஸ் இருக்கு. இதில்
சாரி 200 மில்லியன் ஹோம்ஸ் இருக்குது. ஒரு வீட்டில் 5 பேர்னா கூட 100 கோடி மக்கள். இப்போ இந்த 200 மில்லியன் வீட்டில் எத்தனை பேர் வந்து பதவியில் இருக்காங்க, ஒரு செயலை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்காங்க, உயர் பதவியிலையும் இல்லை கீழே இருக்கக்கூடிய அரசாங்க பதவியிலையாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்போ லஞ்சம்ன்றது யார் வாங்குறது? துரதிருஷ்டவதமாக உங்கள் வீட்டிலே உங்கள் தகப்பனாரோ தாயாரோ உங்களது அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ யாரோ ஒரு ஆள் லஞ்சம் வாங்குவது தெரிந்தால் உங்களது ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே எல்லாரும் மாணவர்கள் அனைவரும் அப்படி வாங்கி வரக்கூடிய பணத்தில் நாங்கள் வந்து எதையும் நாங்கள் அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த இயக்கம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் வந்து ஆந்திராவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட 14 லட்சம் இளைஞர்களை வந்து லீட் இந்தியா 2020 என்ற ட்ரைனிங் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, டாக்டர் கலாம் அவர்கள் கொடுத்த 10 கட்டளைகள் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அந்த பயிற்சியின் மூலமாக அவர்களது பெற்றோர்களை இந்த லஞ்சம் வாங்கும் மனப்பான்மையிலிருந்தும், குடி குடிப்பதிலிருந்தும், சூது விளையாட்டிலிருந்தும் மற்றும் பல செயல்களிலிருந்தும் அவர்கள் மாற்றி காண்பித்திருக்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்தில் அந்த 1 லட்சம் மாணவர்களும் வரிசையாக வந்து அவரிடம் ஒரு தபால் கார்டை கொடுத்தாங்க. அந்த தபால் கார்டில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஓட்டை எங்கள் வாக்கை பணத்திற்காக விற்க மாட்டோம் என்று பெற்றோர்கள் எழுதி பையனுக்கு வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். 1 லட்சம் மாணவர் 1 லட்சம் பெற்றோர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இது நடந்திருக்கு. இப்போ இப்படிப்பட்ட இயக்கம் வந்து அங்கங்க அவர் போராட்டங்கள்லாம் மாணவர்களுக்கு சொல்றாரு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நடக்குது. அவர் இந்தியா முழுமைக்கும் 18 கோடி மாணவர்களை சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் உள்ள நாடு இந்தியா. எல்லா இடத்துக்கும் நேரடியாக போக முடியாது, எல்லார்ட்டையும் பண்ண முடியாது. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா 7 கோடி மக்கள், 7 கோடி மக்கள்ல எல்லார்ட்டையும் போயிருக்க முடியாது. ஒரு தாரக மந்திரம் திரு நாகராஜன் ராஜா அவர்களுக்கு மனதிலே தோன்றி இதை படமாக எடுத்து தமிழகம் முழுவதற்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு வந்திருக்கிறது என்றால், டாக்டர் கலாம் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நேரடியாக வந்து சொல்வதை அவர் நாகராஜ சோழன் அவர்கள் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற படத்தின் மூலமாக உங்கள் இல்லம் தோறும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதுதான் அவர் செய்த சாதனை. நடிச்சிருப்பார், அருமையாக நடிச்சிருக்காரு அவர். இவங்கெல்லாம் வந்து நேச்சரா அப்படி இயல்பாக நடிச்சிருக்கிறதுனால இந்த படம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. முதல் சாங் பியூட்டிஃபுல் சாங். இதில் வந்து 50 மணி நேரம் கின்னஸ் சாதனை புரிந்த குமரன் அவர்கள் அருமையான ஒரு ட்ரம்ஸ் வாசிச்சிருக்காரு. அந்த சாங்கே வந்து அதுக்கு ஒரு மெருகு கொடுத்துருக்கு. அந்த சாங்கில் வந்து விவேகானந்தரை பற்றி, அந்த கலாம் சாரை பற்றி ஒரு ஜனரஞ்சகமாக எப்படி ஒரு குழந்தைங்கள் அவங்க வந்து அந்த ஃபீல்டில் இருக்காங்க. விஜய் டிவியில் பாடியிருக்காங்க. அந்த 2 பேர் 3 பேர் வந்திருக்காங்க 4 பேர் வந்துருங்கம்மா 4 பேர் பியூட்டிஃபுல். அவங்களுக்கு ஒரு கைதுக்கு கொடுங்க. அவ்வளவு இயல்பா, அவ்வளவு நேச்சரா, அவ்வளோ ஒரு என்ஜாயிங்க, அவ்வளோ ஒரு சோசியலைசிங்க அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு மெசேஜ் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமாக விறுவிறுப்பாக அழகாக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கதாநாயகன் நடித்தேன். அவர் தான் குரு. அவர் வந்து இவர் டீச்சர், ரமணால டீச்சர் மாதிரி இவர் ஒரு டீச்சர். ஆனால் இவர் மியூசிக் டைரக்டர் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். இவங்க 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன். நல்லா பாட்டெல்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அருமையாக எழுதியிருக்காரு அவர். அந்த பாட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது. ஒரு CD கொடுத்து விட்டார். அதை தான் போய் டாக்டர் கலாம்கிட்ட காமிச்சேன். கலாம்கிட்ட அந்த கான்செப்டை சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் அவர் படத்தை பற்றி கேட்டதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது, ஒன்றும் பண்ணதும் கிடையாது. இந்த படத்தை சொன்ன உடனே இது ஒரு அருமையான முயற்சி, மக்களை சென்றடைய வேண்டும், என்னுடைய வாழ்த்துக்களை நேரடியாக நீ சொல்லுன்னு சொன்னார். இது மக்களை சென்றடைய குழந்தைகள், மாணவர்கள், பள்ளிகள், ஆசிரியர்களோடு, பெற்றோர்களோடு சேர்ந்து தியேட்டருக்கு சென்று பார்க்க வேண்டிய படம். ஜாலிக்கு ஜாலி இருக்கு, என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய் இருக்கு, பாட்டுக்கு பாட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக ஒரு ஜனரஞ்சகமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பிச்சைக்காரன் கேட்பான் எனக்கு கொடு கொடு என்று. வேற யாரு கொடு கொடுன்னு கேட்பா? யாரு லஞ்சம் வாங்குறானோ அவன் கேட்பான் எனக்கு கொடு கொடு அப்படின்ட்டு.
ஒரு இளைஞன் சொல்லுவான், எனக்கு தெரியும், ஐ நோ எவ்ரிதிங், ஐ கேன் டூ எவ்ரிதிங். இந்த இளைஞர்கள் ஐ கேன் டூ எவ்ரிதிங் என்று சொன்னார்கள், அதை செய்து காண்பித்தார்கள். ஆனால் ஒரு இளைஞன் படித்து முடித்து வேலைக்கு சென்று இன்டர்வியூக்கு போய் கடைசியில் ஒரு வேலையை வாங்கி அந்த வேலையிலே அடிபட்டு அங்கே லஞ்ச லாவணியத்துக்கு பாடுபட்டு அங்கே அவனை லஞ்சம் வாங்க வச்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இளம் ஐஏஎஸ் கனவுடன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறார். அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்க வரைக்கும் கரெக்டாக இருப்பார். அதுக்கு மேலே போனவுடனே லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டு எத்தனையோ சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம். அரசு அதிகாரிகள் அரசு வேலைக்கு போகிற வரைக்கும் நான் வந்து லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சியை தருவேன், நான் சேவையை புரிவேன் என்று சொல்லும் பொழுது லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய எத்தனையோ அதிகாரிகளை நாம் பார்க்கிறோம்.